Hello students, last video la nama vandu long run cost curve பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரெவென்யூ அனாலிசிஸ். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸில் ஃபுல்லாக நம்ம வந்து காஸ்ட் அனாலிசிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வளோ காஸ்ட் வந்து ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ வந்து ரெவென்யூ அனாலிசிஸ், எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்டை எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, அண்ட் அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கான ரெவென்யூ கிடைக்குது, வருமானம் எந்த அளவுக்கு வருது, இதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் ரெவென்யூ அனாலிசிஸ் அப்படின்றது. த அமௌண்ட் ஆஃப் மணி தட் எ ப்ரொடியூசர் ரிசீவ்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் த சேல் ஆஃப் கூட்ஸ் இஸ் நோன் ஆஸ் ரெவென்யூ. அதாவது ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த சேல் பண்ணுறது மூலிமா அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி அதுக்கு மாற்றாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது, வருவாய் கிடைக்குது. இன் ஷார்ட், ரெவென்யூ மீன்ஸ் சேல்ஸ் ரெவென்யூ. ரெவென்யூனாலே வருமானம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணிவிட்டு நமக்கு அதன் மூலிமா வரக்கூடிய வருமானம். அப்போது சேல் பண்ணி ஒரு ரெவென்யூ வருது, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சேல்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸுன்ற லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, it is the amount received by a firm from the sale of a given quantity of the commodity at the prevailing price in the market. அதாவது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் த கமாடிட்டி, இப்போ ஒரு 100 ப்ராடக்ட், ஓகேவா, 100 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணுறேன். அந்த மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் என்ன, ஓகேவா. இப்போ சப்போஸ் ஒரு யூனிட் ப்ராடக்டினுடைய ருபீஸ் வந்து 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் 100 யூனிட்டை நான் கொண்டு போய் சேல் பண்ண போகிறேன்னா அப்போ எனக்கு வரக்கூடிய வருமானம் என்ன, 100, தட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட். அதாவது அந்த ப்ராடக்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன், சேல் பண்ண போகிறேன், இன்டூ ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் சேல் பண்ண போகிறேன். இப்போ 100 யூனிட்ஸை வந்து நான் சேல் பண்ண போகிறேன், அண்ட் ஒவ்வொரு யூனிட்டையும் 100 ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறேன் மார்க்கெட் ப்ரைஸு. அப்போது எனக்கு எவ்வளோ வருமானம் ரெவென்யூ கிடைக்கும், எனக்கு 10,000 ருபீஸ் எனக்கு ரெவென்யூ கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ firm sells 10 books at the price of 100 each, the total revenue will be 1000. 10 புக்கை வந்து 100 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உனக்கு எவ்வளோ டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும், எனக்கு 1000 ரூபா வந்து கிடைக்கும். தட் இஸ் 10 books இன்டூ ப்ரைஸ் வந்து 100. ஓகேவா? ஸோ குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெவென்யூடைய ஃபார்முலா, அதுதான். ஓகேவா? இதுதான் ரெவென்யூ அனாலிசிஸ். இப்போ ரெவென்யூ கான்செப்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. காஸ்ட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ரெவென்யூலையும் கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கான்செப்ட்ஸ், டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு 3 விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ரெவென்யூ அப்படின்றத பார்க்கலாம். Total revenue is the amount of income received by the firm from the sale of its products. தன்னுடைய ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறது மூலமாக அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய இன்கம் அமௌண்ட், அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆப்டைன்டு பை மல்டிப்ளைங் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி பை த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்ட். இந்த டோட்டல் ரெவென்யூவை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு, எவ்வளோ யூனிட்ஸை நான் சேல் பண்ணியிருக்கேன், சேல் பண்ண போகிறேன், இன்டூ ப்ரைஸ், எவ்வளோ ப்ரைஸுக்கு நான் சேல் பண்ண போகிறேன். இதன் மூலியமாக தான் என்னுடைய டோட்டல் ரெவென்யூ எனக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூவை எப்படி நம்ம வந்து ஆப்டைன் பண்ணுறோம், எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளைங் த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு, அதை தான் வந்து டோட்டல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சோல்டு கொடுத்துருக்காங்க, டோட்டல் ரெவென்யூக்கான குவான்டிட்டி சோல்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது எந்த வேரியேஷன்ஸுமே இல்லை ப்ரைஸில்.
ஓகேவா? இப்போ குவான்டிட்டி சோல்டு வந்து 1 2 3 4 5 6 அப்படின்னு சேல் பண்ணுற அந்த குவான்டிட்டியோட யூனிட் வந்து அதிகமாயிட்டே போகுது. ப்ரைஸ் மட்டும் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 5 ரூபா தான். ஓகேவா? நீ ஒரு யூனிட் விற்றாலும் 5 ரூபா தான், 2 யூனிட் விற்றாலும் 5 ரூபா தான். அண்ட் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெவென்யூ இப்போ ஒரு தட் இஸ் குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ. இதுதான் ஃபார்முலா. இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டல் டிஆர்னா டோட்டல் ரெவென்யூ, பி இன்னா ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ 1 into 5 டோட்டல் ரெவென்யூ 5. 2 குவான்டிட்டி சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ப்ரைஸ் வந்து 5 இருக்கும்போது அதனுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து 10 இருக்கும். அதே போல் 6 யூனிட்டை நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய டோட்டல் ரெவென்யூ என்னவா இருக்குது? 30 ருபீஸாக வந்து என்னோடய டோட்டல் ரெவென்யூ வந்து இருக்குது. ஓகேப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a cell phone company sold 500 cell phones at the price of 500 each அப்படின்னும் பொழுது அப்போது 100 into 500. ஓகேவா? டோட்டல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ். குவான்டிட்டி எவ்வளோ? குவான்டிட்டி வந்து 100 குவான்டிட்டி வந்து சேல் பண்ணுறாங்க. எவ்வளோ ருபீஸ்க்கு? 500 ஈச். அப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெவென்யூ என்னவாக இருக்குது? 50,000 rupees. ஓகேவா? ஓகே. இப்போது வென் ப்ரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது இப்போ நம்ம இந்த டேபிளில் பார்த்தோம் ப்ரைஸ் வந்து 5 ரூபா தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. த பிஹேவியர் ஆஃப் total revenue is shown in 4.8 and diagram 4.10 assuming P is equal to 5. When P is equal to 5, TR is equal to P into Q. அதாவது இப்போ வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து 5 தான் இருக்குது. இப்போ இந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 5 ருபீஸ் தான் இருக்குது. எந்த வித சேஞ்சஸுமே வந்து அந்த இடத்துல கிடையாது. ஓகேவா? அப்போது என்ன ஆகும்? நான் டோட்டல் ரெவென்யூ கண்டுபிடிக்கணுன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நான் சேல் பண்ண போகிறேன் இன்ட்டு அந்த கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸோட நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்போது வென் ப்ரைஸ் இஸ் டிக்ளைனிங், சப்போஸ் என்னுடைய ப்ரைஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா வித் இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி சோல்டு, நான் வந்து சேல் பண்ணக்கூடிய குவான்டிட்டி அதிகமாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது? கம்மி ஆகிடுது. ஓகேவா? 5 ருபீஸ்ன்றது 4 ருபீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 3 ருபீஸ் ஆகுது, அப்படின்னு ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகுது. ஏன் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் த குட்ஸ் மார்க்கெட். இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டான காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது எல்லாருமே அந்த மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய ப்ரைஸை வந்து அவங்க டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தான் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும் அப்படின்றதுனால. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தான் ப்ராடக்டை வந்து அதிகப்படியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரைஸ் டிக்ளைன் வந்து ஆகுது. ஸோ த பிஹேவியர் ஆஃப் டிஆர் இஸ் ஷோன் இன் 4.9 diagram and diagram 4.11. TR can be obtained from demand function. Q is equal to 11 minus price. When price is 1, Q is equal to 10. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகுது. இப்போது குவான்டிட்டி சோல்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு குவான்டிட்டி சோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் என்ன ஆகுது? 10 9 8 7 6 5 அப்படின்னு ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து என்ன ஆகுது? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் என்ன ஆகுது? என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆக தான் செய்யுது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது என்னுடைய குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணி என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வரும். இன்கேஸ் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி சோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ப்ரைஸினுடைய லெவல் வந்து கம்மியாகும். அப்போ என்னுடைய டோட்டல் ரெவென்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் டிக்ளைன் ஆக 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 என்னுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக ப்ரைஸ் டிக்ளைன் ஆகி என்னுடைய டோட்டல் ரெவென்யூவும் என்ன ஆகிடுது? டிக்ளைன் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல டயக்ராமில் பார்த்தீங்கன்னா
0 to xன்றது அவுட்புட்டு, 0 to yன்றது டோட்டல் ரெவென்யூ. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறது, அதாவது சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. 1 2 3 4 5 6 அது வந்து சேல் பண்ணது. 10 18 24 28 30 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 0லிருந்து என்ன ஆகுது 30 வரைக்கும், ஓகேவா, டோட்டல் ரெவென்யூ என்ன ஆகுது மேலே போகுது கர்வ், ஓகேவா, மேலே போயிட்டு மறுபடியும் என்ன ஆகுது கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நின்றுட்டு மறுபடியும் என்னுடைய டோட்டல் ரெவென்யூ என்ன ஆகுது டிக்ளைன் ஆகுது. 28 24 18 10 இந்த டேபிள் பிரகாரம் என்னுடைய டோட்டல் ரெவென்யூ என்ன ஆகுது டிக்ளைன் ஆகுது. ஓகேவா, ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது, ஓகேவா, ப்ரைஸில் வந்து எந்த வேரியேஷன்ஸ்லும் இல்லை அப்படின்னும் பொழுது என்னுடைய குவான்டிட்டி வந்து சேல் பண்ணது 1 2 3 4 5 6 அண்ட் டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 10 15 20 35 30 அப்படின்ட்டு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. என்னோடய டோட்டல் ரெவென்யூ என்ன ஆகுது இன்க்ரீஸ் தான் ஆகுது. ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் என்னோடய குவான்டிட்டி நான் சேல் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னுடைய டிஆர் கர்வ் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, இந்த கர்வ் இந்த லைன் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதுவே ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகும் பொழுது ப்ரைஸ் லெவல் குவான்டிட்டி சேல் பண்ணி ப்ரைஸில் வேரியேஷன்ஸை நான் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது என்னுடைய டோட்டல் ரெவென்யூ வந்து அதிகமாகி ஒரு பர்டிகுலர் இடத்துல கான்ஸ்டண்ட்டாக நின்று மறுபடியும் என்னுடைய ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆக என்னுடைய டோட்டல் ரெவென்யூவும் டிக்ளைன் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து PQ total revenue is equal to PQ, that is 1 into 10. இப்போ இந்த இடத்துல இங்கே கொடுத்தாங்க இல்லையா, அதாவது ப்ரைஸ் வந்து 1, குவான்டிட்டி வந்து 10. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் டோட்டல் ரெவென்யூ 1 into 10. அப்போது ப்ரைஸ் 3ஆக இருக்கும்பொழுது குவான்டிட்டி 8ஆக இருந்தால் என்னுடைய டோட்டல் ரெவென்யூ என்னவாக இருக்குது 24ஆக இருக்குது. மல்டிப்ளை பண்ணிட்டோம், 8 3s are 24. அதே போல் ப்ரைஸ் 10ஆக இருந்து என்னோடய குவான்டிட்டி 1ஆக இருந்துச்சுன்னா டோட்டல் ரெவென்யூ என்னவாக இருக்குது 10ஆக இருக்குது. ஓகேவா, ஸோ டோட்டல் ரெவென்யூவை நம்ம இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த டோட்டல் ரெவென்யூவை ப்ரைஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது டோட்டல் ரெவென்யூ கர்வ் எப்படி இருக்குது, அதே பதில் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகும் பொழுது ப்ரைஸ் டிக்ளைன் ஆகுது ஆனால் என்னோடய குவான்டிட்டி செல்லிங் வந்து அதிகமாகுதுன்னும் போது டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ. Average revenue is the revenue per unit of the commodity sold. It is calculated by dividing the total revenue by the number of units. So, average revenue அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா revenue per unit of the commodity. Per unit, ஒரு யூனிட்டை சேல் பண்ணதுனால கிடைச்ச ரெவென்யூவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ 10 யூனிட்டை நான் வந்து சேல் பண்ணுறேன். ஓகேவா, அதனால் எனக்கு டோட்டல் ரெவென்யூ ஒன்று கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ 10 யூனிட்னா ஒரு யூனிட்டினோட விலை 100 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு எவ்வளோ டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது, எனக்கு 1000 ருபீஸ் கிடைக்குது. ஓகேவா, ஸோ 1000 ருபீஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் என்னுடைய ரெவென்யூடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் 1000 வந்து டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நான் சேல் பண்ணியிருக்கேன். அப்போது நான் அதாவது 10 குவான்டிட்டிஸை நான் சேல் பண்ணியிருக்கேன்னா அப்போது காஸ்ட் பர் யூனிட் என்னவாக இருக்கும் ₹100. அதுதான் ஆவரேஜ் ரெவென்யூ. ஒரு யூனிட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை தான் ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். 100 ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறோமோ அதை கண்டுபிடிக்கிறது டோட்டல் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்றது. ஸோ ஆவரேஜ் ரெவென்யூவோட ஃபார்முலா எப்படின்னா டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை குவான்டிட்டி. அதாவது டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது என்னது ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. அப்போது இதை வந்து டிஆர் பை கியூன்னு சொல்லலாம், இல்லை பிக்யூ பை கியூன்னு நம்ம வந்து இதை மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, AR denotes average revenue, TR denotes total revenue, Q denotes quantity of units sold. For example, if the total revenue from the sale of 5 units is 30. ஓகேவா, 30 யூனிட், அதாவது டோட்டல் ரெவென்யூவே எனக்கு வந்து நான் 5 யூனிட்டை சேல் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அதன் மூலயமா 30 ரூபா வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ த ஆவரேஜ் ரெவென்யூ வந்து இஸ் 6.
எப்படி நம்ம ஆவரேஜ் ரெவென்யூ 6 அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆவரேஜ் ரெவென்யூக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை குவான்டிட்டி சோல்டு. இப்போ டோட்டல் ரெவென்யூ நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30 ரூபா நமக்கு டோட்டல் ரெவென்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ 30 டிவைடட் பை எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணியிருக்கோம்? 5 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்கோம். அப்போது ஆவரேஜ் ரெவென்யூ ஒரு யூனிட்டுக்கான ரெவென்யூ அதுதான் ஆவரேஜ் ரெவென்யூ. அப்போ எவ்வளோ? அது 6 ருபீஸ் அப்படின்றது தான். அப்போது ஒரு யூனிட்டை 6 ரூபாய்க்கு நம்ம விற்றுருக்கோம். அந்த மாதிரி 5 யூனிட்டை நம்ம 6 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்று 30 டோட்டல் ரெவென்யூ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். Okay, it is to be noted that average revenue is equal to price. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன அப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரெவென்யூ ஈக்குவல் டு ப்ரைஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஆர் பை குவான்டிட்டி, டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை குவான்டிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து ஈக்குவல் டு ப்ரைஸ், ஆவரேஜ் ரெவென்யூன்றது வந்து நம்ம விற்கிற ப்ரைஸுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, டிஆர் அப்படின்றது என்னது? ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஓகே, டிவைடட் பை நம்ம என்ன பண்ணுறோம்? குவான்டிட்டி. அப்போது ஏஆருக்கு வந்து டிஆருக்கு பதிலாக நம்ம பிக்யூன்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். இப்போ பிக்யூ டிவைடட் பை கியூன்னும் போது கியூக்கு கியூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ ப்ரைஸ் என்ன ஆகுது? அப்போது பி தான் வந்து ப்ரைஸ் தான் வந்து ஆவரேஜ் ரெவென்யூவாக இருக்குது. அதனால தான் ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ இது டோட்டல் ரெவென்யூ அண்ட் ஆவரேஜ் ரெவென்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல்னாலே என்ன அர்த்தம் சொன்னால், எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ. மார்ஜினல் காஸ்ட்னா என்ன? எக்ஸ்ட்ராவாக இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் 110 யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள், அந்த 10 யூனிட்டுக்கு ஆகக்கூடிய செலவு தான் மார்ஜினல் காஸ்ட். அதே போல் அந்த 10 யூனிட்டுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூ தான் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூ இஸ் த அடிஷன் டு த டோட்டல் ரெவென்யூ. நமக்கு எப்போவுமே வரக்கூடிய அந்த டோட்டல் ரெவென்யூலிருந்து நமக்கு அடிஷனாக கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூவை தான் மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். பை த சேல் ஆஃப் an அடிஷ்னல் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி. அதாவது இப்போ நான் 1000 யூனிட்ஸ் தான் எப்போவுமே நான் வந்து சேல் பண்ணுவேன். ஓகேவா? 1000 ருபீஸ் 1000 யூனிட்ஸு 10 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன்னா எனக்கு 10,000 ரூபா வந்து எனக்கு டோட்டல் ரெவென்யூ கிடைக்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1100 யூனிட்ஸை நான் சேல் பண்ணுறேன். ஓகேவா? 2000 யூனிட்ஸை நான் சேல் பண்ணுறேன். எப்போவுமே 1000 பண்ணுற இடத்துல நான் 2000 யூனிட்ஸை நான் சேல் பண்ணுறேன். ஆனால் அதே 10 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளோ டோட்டல் ரெவென்யூ கிடைக்குது? 20,000 கிடைக்குது. அப்போது டோட்டல் ரெவென்யூ நான் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 10,000 கிடச்சிச்சு. அதே நான் 1000 யூனிட் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சேல் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ வந்து 20,000 இருக்குது. அப்போது மார்ஜினல் ரெவென்யூ இதில் என்ன? இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அந்த 10,000 ரூபாவை தான் வந்து மார்ஜினல் ரெவென்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மார்ஜினல் ரெவென்யூ by can be found out by dividing changes in the total revenue by the change in the quantity sold out. அதாவது changes in total revenue. changes in total revenueனா என்ன? இப்போது 100 யூனிட்டை 10 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு 1000 ரூபாய் எப்பவும் கிடைக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? 110 யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இன்ட்டு 10. அப்போது என்ன ஆகுது? அதுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய அந்த 10 யூனிட்டுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? 1100. அப்போது 100 ருபீஸ் வந்து எனக்கு வந்து என்னவா வருது? அதிகமாக வருது. அதை தான் நான் மார்ஜினல் ரெவென்யூ சொல்கிறேன். ஸோ சேஞ்சஸ் இன் டோட்டல் ரெவென்யூ. நார்மலாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ வந்து 1000. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுனால கிடைச்ச ரெவென்யூ வந்து 1100. இது ரெண்டுத்துக்கும் இருக்குது. டோட்டல் ரெவென்யூவில் வந்த சேஞ்சஸ் என்ன? 100 ருபீஸ் எனக்கு சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அந்த சேஞ்ச் டிவைடட் பை குவான்டிட்டி சோல்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம மார்ஜினல் ரெவென்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதர் மெத்தட், இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு, இதே நீங்கள் வந்து மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டல் ரெவென்யூ nth ஐட்டம் மைனஸ் total revenue n-1 or total revenue n+1 minus total revenue of n, where MR denotes marginal revenue, TR of n denotes total revenue of nth item, TR
n-1 அப்படின்றது வந்து total revenue of n-1th item and TR n+1 denotes total revenue of n+1th item. இப்போ TR is equal to PQ அப்படின்னு சொல்கிறோம். MR is equal to ஃபார்ம் என்ன, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்தால் சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸாக வந்து இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏஆர். ஏஆருக்கு ஈக்குவலாக தான் இதுவும் இருக்கும். ஏன் ஏஆருக்கு ஈக்குவலாக இருக்கும்? சேஞ்சஸ் இன் டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் ரெவென்யூக்கு ஃபார்முலா என்ன, டோட்டல் ரெவென்யூக்கு ஃபார்முலா என்ன, பிக்யூ இல்லையா? ஸோ சேஞ்சஸ் இன் பிக்யூ டிவைடட் பை சேஞ்சஸ் இன் குவான்டிட்டி. குவான்டிட்டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் தான் வரும். ஸோ ஏஆரும் வந்து ப்ரைஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் நம்ம பார்த்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆரும் வந்து ப்ரைஸஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு ஏஆர். ஆவரேஜ் ரெவென்யூ மாதிரியே தான் மார்ஜினல் ரெவென்யூவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து ரெவென்யூ கான்செப்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.